ஸோ இப்போ நம்ம கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 7-8-9 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh! Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place like a game I'm playing. Straight to the bank to collect my payments. No negotiations, it's my way, I was born impatient. லிட்டில் டாக் ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன்லேருந்து ஜென்ரல் செக்ரட்டரி சுரேஷ் அவர்களோட தான். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நான் அந்த பாக்ஸிங் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே அந்த இன்ட்ரோடக்ஷனில் அந்த அமெச்சூர் அது என்னன்னு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அது என்னன்னு அதுலேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்டுக்குமே வந்து அந்த ஸ்போர்ட் ரிலேட்டடாகவே வந்து அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமெச்சர் லெவல்ஸ் பண்ணுறோம். ஸோ அமெச்சர் லெவல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ஸ், ஸோ இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் காம்படிஷன்ஸ் பண்ண முடியும். பட் இதுவே வந்து அதர் தன் தட் இந்த அமெச்சர் தவிர்த்து நீங்கள் ப்ரொஃபஷனல் போகிறீங்கன்னா ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு, அதோட ஏஜ் கேட்டகரிஸ் வேறு, அதோட ரவுண்ட்ஸ் வேறு. பட் அமெச்சர்னும் போது த சில்ட்ரன் கேன் பிளே. ஸோ இப்போ நம்ம கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 7-8-9 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட். ஸோ அகைன் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து பிளேயர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணலாம், சீனியர்ஸில் காம்படிஷன்ஸும் பண்ணலாம். வேற மாஸ்டர் அண்ட் வெட்டரன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 41 to 55 இயர்ஸ். ஸோ இதுதான் அந்த அமெச்சர் இந்த சென்ஸ் வந்து இந்த அமெச்சருக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பாடி வெயிட் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பிளேயர்ஸுக்குமே லைக் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இவங்க எல்லாமே வந்து ட்ரைனிங் பண்ணி அவங்களால வந்து காம்படிஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கான ட்ரைனிங் என்னென்னு ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இப்போது கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரூல் கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து அதாவது ஒரு நார்மலாக வந்து ஒரு சில்ட்ரனோ இல்லைனா ஒரு யூத்தோ இல்லை ஒரு யங்கர் சில்ட்ரன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து கிக் பாக்ஸிங் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் லெவல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பற்றி தான் கற்றுப்பாங்க. அது வந்து அந்த கேம் வந்து அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்றது வந்து அந்த 3 மாதத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அவங்களுக்கு அந்த ஈவெண்ட் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக வந்து ஒரு பிளேயர் கற்றுக்குறாங்கன்னா பாயிண்ட் ஃபைட்டிங் கற்றுப்பாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செமி கான்டாக்ட் ஈவெண்ட், நம்ம டச் பண்ணி எடுத்தாலே வந்து நமக்கு ஸ்கோரிங் கிடைச்சிடும். ஆனால் வந்து இந்த ஈவெண்ட் வந்து எல்லா பிளேயர்ஸாலையுமே வந்து பண்ண முடியும். இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்னா ஒரு அக்ரெசிவாக இருக்குமா இல்லை ஒரு ஹார்டஸ்ட் ஸ்போர்ட்டா நம்மளால வந்து மேட்சஸ் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும். பட் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து 7 events இருக்குது. ஸோ வேறஸ் வந்து 4 events வந்து செமி கான்டாக்ட். லைக் வந்து நமக்கு பவராகவும் அடிக்கக்கூடாது, பவராகவும் அடிக்க முடியாது, அதுதான் அந்த ரூல்ஸே. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு சில்ட்ரன் கேட்டகரியோ, யங்கர் கேடட்டோ, ஓல்டர் கேடட்டோ, ஜூனியரோ இவங்க எல்லாமே வந்து அதில் ஃபைட் பண்ணக்கூடும். அதே நேரத்தில் ஃபீமேல் பிளேயர்ஸுக்குமே வந்து இது ரொம்ப வெல்கமாகவும் இருக்கும் கேம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து வந்து அந்த 3 months வந்து அவங்க அந்த கேம் ரிலேட்டாக கற்றுக்குறாங்கன்னும் போது அடுத்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரிலேட்டாக கற்றுப்பாங்க. ஓகே, எந்த வகையில் பாயிண்ட்ஸ் ஸ்கோரிங் கிடைக்கும், இப்போ பஞ்ச் ஆச்சுன்னா 1 point, இல்லை கிக்ஸ் வந்து பாடி கிக்ஸ் பண்ணா 1 point, ஃபேஸ் கிக் ஆச்சுன்னா 2 points, ஜம்ப் ஃபேஸ் கிக் ஆச்சா 3 points. ஸோ இந்த மாதிரி அந்த கேம் ரிலேட்டடாக அவங்க ஃபைட்ஸ் கற்றுக்கும் போது ஸோ இதுவே வந்து கரெக்டாக வந்து இந்த 1 year ஆகிடும். அதுக்கடுத்து வந்து அந்தந்த கிளப் கோச்சஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபைட் ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க, அகைன் வந்து ட்ரையல்ஸ் கூட்டு போவாங்க, அகைன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிக் பாக்ஸர் வந்து அவர் ஸ்டார்ட் பிகினிங் ஆஃப் த டைம்லேருந்து அவர் காம்படிஷன் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 1 year ஆஃப் கண்டினியூஸ் செஷனில் இருப்பார். அது ப்ராக்டிஸ் முடிஞ்சு அவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் பண்ணுறாரு, அகைன் அது வின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணுவார், ஸ்டேட்டில் வின் பண்ணுறாருன்னும் போது நேஷனல்ஸ் போவார். ஸோ கம்ப்ளீட்லி வந்து இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் பிகினராக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் காம்படிஷன் போய் ஒரு சாம்பியன் ஆகிற வரைக்கும் இதுதான் ப்ராசஸ். ஓகே, இதான் ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இருக்கும். ஓகே. பட் ஆனால் இதுக்கும் ப்ரோ மேட்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? இப்போ ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் ஆர்கனைசர்ஸ் வந்து ஈவெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபுல் கான்டாக்ட் லோ கிக் கேம் இது வந்து ரிங் ஸ்போர்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ் நடத்துவாங்க. அந்த ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸோட டைமிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம நார்மல் அமெச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes ஒரு ரவுண்ட்னா அதில் வந்து 5 minutes ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. அதில் வந்து 3 roundsலேருந்து 5 roundsலேருந்து 7 rounds 10 rounds வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேயர்ஸ். அவங்க அந்த ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து சாம்பியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க,
அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் அரேனா நடத்துகிறாங்களா, நேஷனல் அரேனா நடத்துகிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்பான்சர்ஸ், அதுக்கு டிக்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிராண்டிங் பண்ணுவாங்க. இந்த ரேடியோ நியூஸஸ் லைக் வந்து இப்போ சோஷியல் மீடியா நியூஸ் எல்லாமே பண்ணி அதை பாப்புலர் பண்ணி அதுக்கான ஆடியன்சஸ் வந்து டிக்கெட்டிங் பண்ணி தான் அந்த ஈவெண்ட் பார்ப்பாங்க. ஓகே. அதோட ட்ரைனிங் ப்ராசஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை? டிஃப்ரென்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த அமெச்சர் காம்படிஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தே வில் பி டூயிங் ஹை இன்டென்சிட்டி பண்ணுவாங்க. பட் ப்ரொஃபஷனல் ஃபைட்ஸ் பண்ணுறவங்க வந்து இதை விட மோர் ஹை இன்டென்சிட்டி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து இவங்க இந்த ப்ரோ ஃபைட்ஸ் பண்ணக்கூடியவங்களோட சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதிக ரவுண்ட்ஸ் வந்து பண்ணணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. இப்போ அமெச்சர் வந்து என்னன்னா இப்போ பாயிண்ட்ஸ் நிறைய ஸ்கோரிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின்னாக டிக்ளேர் ஆகிடும், வின்னராக டிக்ளேர் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து ஃபைட் வந்துட்டே இருக்குன்னா யூ வில் பி த வின்னர். இப்போ ரெட் அண்ட் ப்ளூ விளாட்றாங்க, இப்போ ரெட் வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க, இப்போ ப்ளூ வந்து 0 தான், 10 பாயிண்ட்ஸ் எடுத்தவர் வந்து வின்னிங் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பாக்ஸிங் குறித்த ஒரு அவேர்னஸோ இல்லைன்னா ஒரு ஆர்வமோ நம்ம ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் டேட்டா பேஸ் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரோக்ரஸ் இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம 25ல் இருக்கோம். பட் 24, 23, 22 எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் வந்து நம்ம சப் ஜூனியர் அண்ட் ஜூனியரில் வந்து ஓவரால் 2nd பொசிஷன் மெடல் டலியில், சீனியரில் வந்து 2nd பொசிஷன் அடித்தோம். இது வந்து நான் சொல்கிறது 2022. 23 வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 3rd பொசிஷன். பட் சப் ஜூனியர் வந்து 2nd பொசிஷன் மெடல் ரேலியில். ஒரு இடத்துல கம்மியாகுது, இன்னொரு பக்கம். ஸோ அந்த இன்க்ரீசிங் நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு 2024 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சப் ஜூனியரில் வந்து ஓவரால் சாம்பியன், அகைன் வந்து அதுலேயே சப் ஜூனியரில் இன்னொரு கேட்டகரி இருக்குது வேர்ல்டு கேட்டகரி, அதில் வந்து 2nd ஓவரால், அகைன் ஜூனியரில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு, சீனியரில் வந்து 2nd ஓவரால். ஓகே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இன்னைக்கு அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஈவெண்ட் போனாலுமே சரி கம்பல்சரி வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து மெடலோட தான் வருவாங்க. ஓகே. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி நேஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கு. ஓகே. அப்போ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? நமக்கு ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து அந்த ட்ரைனர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் கம்மியாக கிடச்சதுனால தான் அந்த டைமில் அப்படி நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல. இப்போ நமக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அதாவது இப்போ நீங்கள் அந்த 3 இயர்ஸ் பேக்குக்கும் இன்னைக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்கான ரெகக்னிஷன். ஓகே. ஸோ 2021 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து IOC அவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஃபுல் ரெகக்னிஷன் கொடுத்துட்டாங்க. பட் 2018 வந்து நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரெகக்னிஷன் கொடுத்துருந்தாங்க, தற்காலிகமான அங்கீகாரம். அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னா கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் வந்து நல்லா டெவலப் பண்ணுறாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த IOC. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண தான் வந்து IOC வந்து முழு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த முழு அங்கீகாரம் வந்து 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸை வந்து நமக்கு வழங்கினாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த IOC முழு அங்கீகாரம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2021 ஜூலை 2 வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்தியா அளவில் வந்து அங்கீகாரம் வழங்கினாங்க. அதுலேருந்து தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து இந்த அங்கீகாரத்துக்காக வந்து பரிசீலனை பண்ணிட்டே இருந்தாங்க SJT. அதுக்கடுத்து வந்து 2022 மார்ச் மாதம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனுக்கு வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்கான அங்கீகாரம் வந்து SJT வந்து வழங்கியிருக்காங்க. இந்த அங்கீகாரம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கிக் பாக்ஸர்ஸ் வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து பண்ணறதுக்கு வந்து தயாரானாங்க. ஏன்னா நம்ம ஒரு விளையாட்டுக்கு வந்து முதல்ல தேவையான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம். ஏன்னா இப்போ ஒரு விளையாட்டு வீரர் விளையாடுறாங்க, அவருக்கு அந்த அங்கீகாரமே இல்லைன்னா அந்த விளையாட்டு விளையாடி வந்து அவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அந்த சர்டிஃபிகேட்டுமே வேல்யூ கிடையாது. பட் இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் விளையாடுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து Form 1 Form 2 எலிஜிபிள் இருக்கு இன்னைக்கு. அது வந்து SJT-லேருந்தும் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்லையுமே வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 அங்கீகாரம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஒரு காலேஜ் சீட்ஸ்க்காக போறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்லேயே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டுமே அதான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த கிக் பாக்ஸிங் அப்படின்னு வர்றவங்களுக்கு ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அளவில் நான் சொல்கிறது என்னன்னா தமிழ்நாடு அளவில் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இப்போ டெபுட்டி CM ஆனதுக்கு முன்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தார். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணார்னா ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஏன் வந்து தமிழ்நாடு வந்து ஸ்போர்ட் இதில் வந்து முன்னாடி வர முடியல அப்படின்றது வந்து அவர் அந்த சேலஞ்சஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. அதுக்கு கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாமே செக் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட எல்லா விளையாட்டு சங்கங்களோட
உறுப்பினர்களையும் அழைச்சி அவங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. மீட்டிங் வச்சு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, ஏன் வந்து நம்ம மற்ற மாநிலம் மாதிரி வந்து நம்மளால் ஏன் முன்னாடி போக முடியலன்றது வந்து இந்த பரிசீலனை, இந்த டிஸ்கஷன் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கோரிக்கை வந்து ஒரு சங்கமும் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி இருந்தால் பிளேயர்ஸ் வந்து இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பிளேயர் வந்து ஏன் வந்து ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணணும், ஏன் வந்து ஸ்போர்ட்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறான்னா அவனுக்கான அங்கீகாரம். அவன் வந்து இப்போ ஒரு தேசிய அளவில் வந்து அவர் மெடல் வின் பண்ணிட்டு வராரு. பட் அதுக்கு அடுத்தது அவருக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு வந்து எதனா பரிசு தொகை இருக்கா, இல்லை அவருக்கு எதனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்குமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து காலேஜ் சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து உங்களுக்கு ஐ கேஷ் இன்சென்டிவ் உயரிய பரிசு தொகையும் வழங்குறாங்க. தமிழக அரசாங்கம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழங்குது. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ஸ், காலேஜ் சீட்ஸ், யூனிவர்சிட்டி சீட்ஸ்ல வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து அந்த எஸ்டிஐடியோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்கள் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேம்ஸுக்கு தான் அவங்க வந்து இந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கம் வந்து போன வருட சட்டசபையில் வந்து அந்த பட்ஜெட் அறிவிப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அறிவிச்சார். இந்த மாதிரி வந்து 3% இடஒதுக்கீடு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து யாரெல்லாம் தேசிய அளவுலையும் சர்வதேச அளவுலையும் ஆசிய அளவுலையுமே யாரெல்லாம் சாதிக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து இந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து வழங்க போகிறோன்ட்டு. அதோட கன்ஃபர்மேஷன் எப்போ முடிஞ்சதுன்னா இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அதே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து டெப்யூட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறமாவும் சீஃப் மினிஸ்டர் கையாலே வந்து 84 வீரர் வீராங்கனைகளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒலிம்பிக்ஸ் விளாண்டவங்க, ஏஷியன் கேம்ஸ் விளாண்டவங்க, காமன்வெல்த் கேம்ஸ் விளாண்டவங்க, இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து தேசிய அளவில் வந்து யாரெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காருங்களோ அவங்களுக்கும் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வருடம் அதாவது அந்த 3% என்பது ஒரு 100 பேர் அரசாங்க வேலை கிடைக்குதுன்னா அதில் கம்பல்சரி வந்து இந்த ஒரு 3 பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிளேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது பாராட்டக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுற ஸ்டெப்னால எவ்வளோ வந்து இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ உள்ளதுக்கும் இப்போ கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுனால இன்னும் நிறைய பேர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இந்த மாதிரி கிக் பாக்ஸிங்? இதுக்கு உதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வருடம் வந்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து தமிழக அரசாங்கமும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் வந்து நடத்தினாங்க, தமிழ்நாட்டில் தான் நடத்தினாங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடல் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் கூட வந்து தமிழ்நாடு டீம் வந்து வந்ததே கிடையாது. கேலோ இந்தியாவில் வந்து 3 சீசன் வந்திருக்கு. ஸோ அந்த 3 சீசன்லையுமே வந்து தமிழ்நாடு டீம் வந்து மெடல் டேலியில் வந்து அந்த டாப் 10லேயே வரல. பட் அதே கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது செகண்ட் ஓவரால் பொசிஷன் வந்து தமிழ்நாடு டீம் வின் பண்ணியிருக்காங்க கேலோ இந்தியா யூத் கேம்ஸில். ஸோ இதுதான் வந்து சிறந்த உதாரணம். இன்னைக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்போர்ட்டே வந்து ஒரு கெரியராக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கான அங்கீகாரமும் இருக்குது, நமக்கான உயரிய பரிசு தொகையும் இருக்குன்ற ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு எல்லா பிளேயர்ஸை விட இன்னைக்கு வந்து பெற்றோர்களுக்குமே வந்து இந்த அவேர்னஸ் இருக்குது. ஓகே 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 கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ பரவாயில்ல தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ கவர்மெண்ட்லாம் அதில் தலையிடுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே கண்டிப்பாக இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றி பேசும்போது பாக்ஸிங்கில் வந்து நம்ம நார்மலாக நிறைய பேர் வந்து ஆர்வமாக உள்ள வராங்க கேள்விப்பட்டோம். ஒரு க்யூரியாசிட்டியாக கேட்குறேன், பொலிட்டீஷியன்ஸ் இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட செலிப்ரிட்டிஸ் அவங்களாம் வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் வந்து இந்த கிக் பாக்ஸிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க? இப்போ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தமிழ் செலிபிரிட்டிஸே வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இறுதி சுற்று படத்தில் வந்து ரித்திகா சிங் சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ஹீரோயின் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ரியலான கிக் பாக்ஸர் தான். அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப், நேஷனல் சாம்பியன்ஷிப் எல்லாமே சாம்பியனாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வந்து தமிழக திரைத்துறை மூலியமாக வந்து அந்த இறுதி சுற்று படத்தில் வந்து பாக்ஸராக நடித்தாங்க. ஆமாம். ஸோ நடித்தா அந்த படமும் வந்து நல்ல ஹிட் ஆகிட்டு இன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் பண்ணியிருக்காங்க, பத்ரின்னு சொல்லிட்டு ஒரு கிக் பாக்ஸிங் மூவி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெயம் ரவியுமே வந்து எம் குமரன் சன் ஆஃப் மாலவி சொல்லிட்டு ஒரு கிக் பாக்ஸிங் மூவி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கிக் பாக்ஸிங்கை வந்து ஒரு ஸ்போர்ட்டாகவும் ஒரு ஃபிட்னஸாகவும் கற்றுக்குறாங்க. அதே நேரத்தில் ராக்கி மூவி நடித்த வசந்த் ரவி சார், அவரும் வந்து கிக் பாக்ஸர் தான். அவர் வந்து 4 ஆண்டுகளாக வந்து கிக் பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட ஃபிட்னஸ்க்காக வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஏன்னா
கிக் பாக்ஸிங் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அது. நீங்கள் வந்து அதில் கார்டியாவும் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கும் அதில் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களோட கோர் மெயினாக வந்து நிறைய பேருக்கு அந்த பேக் பெயின், அந்த பேக் கேட்ச், ஸோ இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து மோரோவர் வந்து உங்களுக்கு லோயர் பாடி அப்பர் பாடி ரெண்டுமே இதில் ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கான டிஃபென்ஸும் இதில் கிடைச்சிரும். ப்ளஸ் வந்து மோரோவர் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை நீங்கள் ட்ரைனிங் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து மோராக ரிலீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஓகே. இந்த படங்கள்லாம் பற்றி பேசும்போது நீங்கள் அந்த மாதிரி கிக் பாக்ஸிங்கான படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ரியாலிட்டி இங்கே ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், படத்தில் ஒன்று பார்க்குறோம். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லைனா அங்கே படத்துக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒன்று பண்ணுறாங்க, பட் ஆனால் அது நிஜத்தில் இருக்காது, இல்லைனா நிஜத்தில் இருக்கிறது நல்லா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்லைங்க, படத்தில் இருக்கிறதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதை வந்து நம்ம திரையில் பார்க்குறோம், பட் நிஜமான உலகத்திலே வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் என்ன ஒன்று, அந்த படத்தில் காமிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா சின்ன டிஃப்ரென்சஸை வந்து காமிப்பாங்க. அதாவது அது கமர்ஷியலாக வந்து ஒர்க் ஆகிறது படம் இதாகணுன்றதுக்காக சில விஷயத்தை வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை தான் வந்து ஸ்டோரி எடுத்துருக்கோம். இப்போ சார்பட்டா பரம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து அது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஹிஸ்டரி தான். இப்போ தமிழ்நாடு பாக்ஸிங் ஹிஸ்டரி தான். பட் அதை வந்து ஒரு மூவியில் காமிக்கும் போது 90% காமிப்பாங்க, 10% வந்து அந்த மூவிக்கு என்ன தேவையோ அதை ஆட் ஆன் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சார்பட்டா பரம்பரை பற்றி பேசணுன்னே எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு. சார்பட்டா பரம்பரையா இடியாப்ப பரம்பரையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக அந்த பாக்ஸிங்னு வந்துட்டாலே அதை கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பற்றின உங்களுக்கு உள்ள நாலேஜ் என்ன சார்? இந்த சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரை இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த பாக்ஸிங்கில்? அது வந்து பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சென்னையில் இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்து பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்குள்ள இருந்த அந்த போட்டி நிலவரம், அதாவது அந்த போட்டி நிலவரத்தை தான் வந்து அன்றைக்கி இருந்த காலத்துக்கும் அது வந்து அன்றைக்கி இருந்த காலத்தில் இருந்த பாக்ஸிங் பண்ணவங்க எல்லாருமே தெரியும். அந்த சார்பட்டா பரம்பரையா இடியாப்ப நகர் பரம்பரை வந்து அது நார்த் சென்னையிலேயே வந்து சப்டிவிஷன் மாதிரி அது. ஸோ அவங்க வந்து அன்றைக்கி அந்த பாக்ஸிங் ஸ்போர்ட் வந்து நல்ல ஒரு இன்டெப்த்தாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து காலப்போக்கில் வந்து அது மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ லைக் நமக்கு இன்னைக்கு இருக்கிற பாக்ஸிங் ஸ்போர்ட்ல வந்து அது தெரியல. பட் இன்னைக்கு அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஓல்டு ஃபேஷனாக எப்படி இருந்தது, பாக்ஸிங் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாகவே வந்து இந்த ஸ்போர்ட்டை வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக பண்ணியிருக்காங்கிறது வந்து நமக்கு வெளிப்பட்டு. நான் இப்போ கூட இந்த சார்பட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரை இந்த ஹிஸ்ட்ரி ஏன் பேசணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கிக் பாக்ஸிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுலேருந்து வந்தது, எப்படி வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஆமாம், இப்போ குத்துச்சண்டைக்கு வந்து இப்போ இடியாப்ப நகர் பரம்பரை, சார்பட்டா பரம்பரைன்றது வந்து தமிழகத்தில் ஒரு வரலாறாக இருக்குது. அதே நேரத்தில் போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்டசபையில் வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஒரு அறிவிப்பு வந்து அறிவித்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களோட பாரம்பரிய தற்காப்பு கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது வந்து சிலம்பம் தெரிஞ்சிருக்கும், அதாவது களரி பயிற்று அது தெரிஞ்சிருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிக் பாக்ஸிங் விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடித்தடான்றது வந்து அந்த டைம்லேயே வந்து பாரம்பரிய கலையில் வந்து நம்மளோட தமிழக வீரர் வீராங்கனைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போரில் வந்து அந்த யுக்தியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு அப்புறமா வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி கிக் பாக்ஸிங்கிறதே வந்து அடித்தடான்றது தான் வந்து அன்னைக்கு இருந்த ட்ரெடிஷ்னல் நேம் அது. அதுக்கு வந்து இப்போ ரிசர்ச் சென்டர், இப்போ தமிழக பாரம்பரிய விளையாட்டு இந்த துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டரை சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இதுக்கான ஜிஓவும் பாஸ் பண்ணி அதை வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே.